அதில் என்ன கூடுதலாக ஒரு சொல்லணும்னா இப்போ வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கின்ற அதிமுக தொடாமல் டச் பண்ணாமல் போயிடுறாங்க. அவங்க பாஜக மட்டும் சொல்லும் பொழுது அந்த விமர்சனம் கொஞ்சம் எழதான் செய்யுது. அப்போ இது அதான் கேட்க முக்கியம், ஏன் அதிமுகவை பெருசாக அவங்க அட்டாக் பண்ணல, மேபி ஃபியூச்சரில் கூட்டணிக்கு போகலாம் அப்படின்ற அதுதான் அவங்க என்ன சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சில பேர் நம்ம தமிழ் வெற்றி கழகத்தை கூட விட்டுருங்க, நான் பேசுகிற எவ்வளோ பத்திரிகை நண்பர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்க டிசம்பருக்கு பிறகு என்ன நடக்கும். நான் என்ன சொல்றேன், அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பக்கத்தில் உட்கார வச்சு இவர் தான் முதலமைச்சர் சொல்லிட்டு போயிட்டார். இதற்கு பிறகு நீங்க மாறும் நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சு எனக்கு இருக்கிற அரசியல் அறிவுக்கு அது மாறும் நான் நினைக்கிறேன். அது மாறவே மாறாது. இவங்களுக்கு என்ன இருக்கு, நிச்சயமா என்ன இருக்கு. நான் சொல்றேன் இல்லையா, நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோயம்புத்தூர்ல போய் முதல் நாள் என்ன பேசினாரு, திருமாவளவனுக்கு ஒரு கேள்வி கேட்கிறார், நானும் பாஜகவும் அணுக்க மாட்டேன் உங்களுக்கு யாருங்க சொன்னது, நீங்க வந்து பாத்தீங்களா அப்படின்னு எடப்பாடி கேட்கிறாரு. அதற்கான கேள்வி அர்த்தம், அதுக்கான அர்த்தம் என்ன, நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம்ப்பா, நீங்க என்ன வேணாலும் பேசிக்கங்க. ஆமா அமித்ஷா சொல்றதை நான் கேட்கல, முதலமைச்சர் வேட்பாளர் கூட பேர்லாம் சொல்லல, நாங்க அணுக்கமாக தான் இருக்கும், இந்த கூட்டணி தான் தொடரப்போகுது, அதை நான் உறுதிப்படுத்திட்டேன். அப்படி இருக்கும் பொழுது அது உடைவதற்கு வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் அவருக்கு அட்வைஸ் பண்ற சிலரோ இல்லை மற்ற பத்திரிகையாளர்கள் கூட உடைய போது பாருங்கன்னு ஒரு பிம்பம் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க.